செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகையானாய் காரிகையே. அத்தியாயம் 9. பார்த்து இறங்கு தன்யா. அவளின் தோளை பற்றி காரிலிருந்து மெதுவாக இறக்கிவிட்டான் அர்ஜுன். தேங்க்ஸ் அர்ஜுன், நானே இறங்கிப்பேன் என்று மென்மையாக சிரித்து கொண்டே இறங்கி நின்றாள் பிரதன்யா. இதில் என்ன இருக்கு? சரி வா, வீட்டுக்குள்ளே போகலாம் என்று அவள் கைப்பிடித்தே அவன் அழைக்க, ஒரு நிமிஷம் அர்ஜுன் என்றவள் வினோ என்று அழைத்தாள். மேடம். கார் டிக்கியிலிருந்து மருத்துவமனையில் இருந்தபோது உபயோகித்த பொருட்கள் அடங்கிய பையை இறக்கி வைத்து கொண்டிருந்த வினோதன் விரைந்து அவள் முன் வந்து நின்றான். நாளைக்கு காலையில் வெளியில் போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க என்றாள். சரிங்க மேடம் என்றவன் மீண்டும் தன் வேலையை பார்க்க சென்று விட, இன்னைக்கு தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கோம், இன்னும் வீட்டுக்குள்ளே கூட நுழையலை, அதுக்குள்ளே எங்கே வெளியில் போக போகிறதுன்யா? மகளிடம் சிறிது கோபத்துடனே கேட்டார் சுகன்யா. வெளியில் ஒரு வேலை இருக்குமா, சீக்கிரம் வந்துடுறேன் என்றாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்ன வேலையாக இருந்தாலும் உடம்பு சரியான பிறகு நீ பார்த்துக்கோ என்றார். அம்மா அமைதியாக இருங்க, இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது, நாளைக்கு அதை பற்றி பேசுவோம் என்றவள், நீங்கள் உள்ளே வாங்க அர்ஜுன் என்று அவனுடன் வீட்டிற்குள் சென்றாள். ஆண்டி சொல்கிறதும் சரிதானே தன்யா, நாளைக்கே வெளியில் போக வேண்டிய அவசியம் என்ன என்று பிரதன்யா அமர்ந்திருந்த சோஃபாவிற்கு எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்த அர்ஜுன் கேட்க, முக்கியமான வேலை அர்ஜுன், உடனே ஆரம்பிக்க வேண்டிய வேலையை தள்ளி போடுறது எனக்கு எப்போவும் செட் ஆகாது என்றாள். அவளின் குரலில் இருந்த அழுத்தம் நீ மட்டுமல்ல, யார் சொன்னாலும் என் வேலையை நான் செய்தே தீருவேன் என்பதை வலுவாக எடுத்துரைக்க அர்ஜுன் அதற்கு மேல் பேச முடியாமல் அமைதியாகி போனான். அவ சொல் பேச்சு கேட்க மாட்டான் மாப்ள, உடம்பு சரியில்லாமல் 4 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்திருக்கோங்கிற நினைப்பிருக்கா பாருங்க, ரொம்ப பிடிவாதம் இவளுக்கு. இவளை கட்டிக்கிட்டு நீங்கள் எப்படி தான் சமாளிக்க போகிறீங்களோ, எனக்கு உங்களை நினச்சாதான் கவலையாக இருக்குது என்றார் சுகன்யா. அவருக்கு அர்ஜுன் சிரிப்பை பதிலாக தர பிரதன்யா அன்னையை முறைத்தாள். இப்போ எதுக்குமா புலம்புறீங்க, அப்படி என்ன நான் பிடிவாதம் பிடிச்சிட்டேன் சிறிது கோபத்துடனே கேட்டாள். பின்ன என்னடி, 2 கையையும் இன்னும் சரியாக அசைக்க கூட முடியல, இந்த நிலைமையில நாளைக்கு வெளியில் போகாட்டி தான் என்ன, அதை சொன்னால் மாப்பிள்ளை வாயையும் சேர்த்து அடைக்கிறேன் என்றார் சுகன்யா. நான் கையால் நடக்க போகிறேன்னா என்ன, காரில் போயிட்டு காரில் வரப்போகிறேன், எனக்கு எதுவும் தேவைன்னா வினோ ஹெல்ப் செய்வாங்க என்றாள். இந்த விதண்டாவாதத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவளின் அன்னை சடைத்து கொள்ள, விடுங்க ஆண்டி, அதான் தன்யா முக்கியமான வேலைன்னு சொல்கிறாளே, போயிட்டு வரட்டும் என்றான் அர்ஜுன். அம்மா, அர்ஜுன் நமக்காக ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செஞ்சு ஹெல்ப் செஞ்சு இப்போ வீடு வரைக்கும் விட வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ காஃபி கொடுக்காம என்னை திட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க, முதல்ல அர்ஜுனுக்கு என்ன வேணும்னு பாருங்க என்று அன்னையை விரட்டினாள். எல்லாம் உன்னால தான், நீ வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வெளியில் போகணும்னு சொல்லவும் மாப்பிள்ளையை கவனிக்க மறந்துட்டேன். அதற்கும் மகளையே திட்டிக்கொண்டே எழுந்து சென்றார். இந்த அம்மாவோட என்று மனதிற்குள் கடிந்து கொண்டே அர்ஜுனிடம் பேச ஆரம்பித்தாள் பிரதன்யா. அன்று பிரதன்யா மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் நேரத்தில் ரவிச்சந்திரனுக்கு கடையில் ஒரு முக்கியமான வேலை வந்துவிட அவரால் மருத்துவமனைக்கு வர முடியாமல் போயிற்று. அந்த நேரம் சரியாக அர்ஜுன் மருத்துவமனைக்கு வர அவன் உதவியுடன் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு வந்து சேர்ந்திருந்தாள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது காரில் இருந்த பையை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வீட்டினுள் வைத்தான் வினோதன். எல்லாம் பையையும் எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் மேடம், சார் கடைக்கு வர சொன்னார், நான் கிளம்புறேன் மேடம் என்றான். ஓகே வினோ, போயிட்டு வாங்க என்று நட்புணர்வுடன் சொன்ன பிரதன்யாவை வியப்பாக பார்த்தான் அர்ஜுன். என்ன அர்ஜுன் அப்படி பார்க்குறீங்க? வினோதன் வெளியே கிளம்பவும் அர்ஜுனின் பார்வையை
கண்டுவிட்டு கேட்டாள். டிரைவர்கிட்ட போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது போல பேசுகிற என்று கேட்டான். ஃப்ரெண்டா? நீங்கள் சொல்கிறது சரிதான் அர்ஜுன். நான் வினோதனை வெறும் டிரைவராக மட்டும் நினைக்கல. நீங்கள் சொன்ன போல ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது சரியாக தான் இருக்கும் என்றாள். இது எப்படி சாத்தியம்? புருவங்கள் சுருங்க கேட்டான். ஏன்னா எங்கள் 2 பேரோட சில எண்ணங்களிலும் ஒற்றுமை இருக்கு. என்னை போலவே வினோதனும் பிடிச்ச வேலையை செய்யறதுல உயிராக இருப்பார். எது, இந்த டிரைவர் வேலையை ரொம்ப பிடிக்குமாமா? நோனோ, அவருக்கு பிடிச்சது மெக்கானிக் வேலை. என்ன மெக்கானிக்கா என்று கேட்டவன் முகம் மாறியது. அவனின் முகம் மாற்றம் பிரதன்யாவின் முகத்தை இறுக வைத்தது. மெக்கானிக் வேலை ஒன்றும் கீழான வேலை இல்லை அர்ஜுன் என்றாள் அழுத்தமாக. சேச்சே, கீழான வேலைன்னு நினைக்கல தன்யா. மெக்கானிக் வேலையை விட்டுட்டு ஏன் டிரைவராக இருக்காருன்னு கேட்க வந்தேன் என்று வேகமாக சமாளித்தான் அர்ஜுன். ஆனாலும் பிரதன்யா அவனின் சமாளிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத முகபாவத்துடன் இருந்தாள். அது பெரிய கதை மாப்ள. அந்த டிரைவர் மெக்கானிக்காக இருந்த இடத்துல ஏதோ திருட்டு கேஸில் மாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். அவனை போய் நம்ம வீட்டுக்கு டிரைவராக சேர்த்து விட்டுருக்கா என்று சொல்லிக்கொண்டே அங்கே வந்தார் சுகன்யா. அவரின் பின்னால் வந்த வேலையால் சிற்றுண்டியும் காஃபியும் கொடுத்து விட்டு செல்ல காஃபியை அருந்தி கொண்டே, என்ன தன்யா, ஆண்டி ஏதோ சொல்கிறாங்க. திருட்டு கேஸில் மாட்டினவனை போய் யாராவது வேலைக்கு வைப்பாங்களா? இதில் அவனை ஃப்ரெண்டுன்னு வேற சொல்கிற என்று சிறிது நக்கலுடனே கேட்டான். நான் ஒரு போலீஸ்காரி அர்ஜுன். தப்பு செய்கிறவன் யாரு, செய்யாதவன் யாருன்னு என்னால் அடையாளம் காண முடியும். வினோதன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும் என்றவள், இத்தனை நாளாக வினோதன் நம்ம வீட்டில் வேலை பார்த்த பிறகும் அவனோட குணம் உங்களுக்கு தெரியலையாமா? இன்னும் பழைய விஷயத்தை சொல்லி காட்டிகிட்டு இருக்கீங்க என்று அன்னையையும் கடிந்து கொண்டாள். இப்போ பார்க்க நல்ல பையனாக தான் தெரியுது. ஆனாலும் அவன் மேலே விழுந்த பிளாக் மார்க் இல்லைன்னு ஆயிடாதே என்ற அன்னையை முறைத்தாள். அர்ஜுனோ அவள் பேசிய விதத்தில் முகத்தை சுருக்கி அவளை பார்த்தான். உங்ககிட்ட எவ்வளோ பேசினாலும் வேஸ்ட்டுமா என்றவள் அதற்கு மேல் பேச பிடிக்காமல் அமைதியானாள். அர்ஜுனும் அதற்கு பிறகு அவளிடம் அதை பற்றி பேச்சை வளர்க்கவில்லை. ஓகே அர்ஜுன், எனக்கு டயர்டாக இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் என்றாள். போய் ரெஸ்ட் எடு தன்யா, நானும் கிளம்புறேன், கடைக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். மறுநாள் காலையில் விரைவிலேயே வேலைக்கு வந்தான் வினோதன். அவன் வரும்போது பிரதன்யா கிளம்பி தயாராக இருந்தாள். போலாமா வினோ? கிளம்பலாம் மேடம் என்றவன் அவள் ஏற கார் கதவை திறந்து விட்டான். அவள் அமர்ந்து சீட் பெல்ட்டை போட முயல 2 கைகளிலும் காயம் இருந்ததால் போட முடியவில்லை. பெல்ட்டை கொஞ்சம் போட்டு விடுங்க வினோ, தயங்காமல் உதவி கேட்டாள். அவள் மேல் சிறிதும் விரல் படாமல் நாசூக்காக போட்டுவிட்டான். காரை எடுத்து, எங்கே போகணும் மேடம் என்பது போல அவளை திரும்பி பார்த்தான். ஸ்டேஷனுக்கு போங்க வினோ என்றான். நேராக ஸ்டேஷனுக்கு வண்டியை விட்டான் வினோதன். ஸ்டேஷனுக்கு சென்று சேர்ந்ததும் இறங்கி சென்றவள் அரை மணி நேரம் சென்று திரும்பி வந்தபோது பிரதன்யாவின் முகம் இறுகியிருந்தது. உள்ளுக்குள் கனன்ற கோவத்தை அடக்கி கொண்டிருக்கிறாள் என்று வினோதனுக்கு அவள் முகத்தை பார்த்ததுமே புரிந்து போனது. ஏதோ பிரச்சனை என்று புரிந்தாலும் ஒரு டிரைவராக இருக்கும் தான் என்னவென்று கேட்பது சரிவராது என்ற எண்ணத்துடன் அமைதியாக இருந்தான். வண்டியை எடுத்தவன் அடுத்து எங்கே செல்வது என்று புரியாமல் வீட்டை நோக்கி வண்டியை செலுத்த ஆரம்பித்தான். வீட்டுக்கு போக வேண்டாவினோ? மேடம், அந்த லெஃப்டில் திரும்புங்க சொல்கிறேன் என்றாள். வீட்டிற்கு செல்லும் பாதையிலிருந்து எதிர் திசையில் காரை திருப்பினான். அடுத்து லெஃப்ட்டு, அப்புறம் ரைட் என்று செல்லும் வழியை மட்டும் சொல்லிக்கொண்டே வந்தாள் பிரதன்யா. வினோதனும் வேறு கேள்வி கேட்காமல் அவள் சொல்லும் பாதையில் வண்டியை செலுத்தினான். இந்த இடம்தான் வேணும், நிறுத்துங்க என்று அந்த சாலையில் இருந்த ஒரு வீட்டிற்கு சற்று முன்பாகவே காரை நிறுத்த சொன்னாள். அந்த வீதியே வெகு அமைதியாக வெறிச்சோடு இருந்தது. ஆள் நடமாட்டம் என்பதே பெயருக்கு கூட இல்லை. அந்த வீதியை விழிகளை சுழற்றி பார்த்துவிட்டு பிரதன்யாவை கேள்வியாக திரும்பி பார்த்தான் வினோதன். அவள் ஒரு வீட்டை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். யாருக்காகவோ அல்லது எதற்காகவோ காத்திருப்பது போல இருந்தது. அதனால் அவனும் தன் பார்வையை அந்த வீட்டை நோக்கி திருப்பினான். 15 நிமிடங்கள் கடந்த பிறகும் அந்த வீதியிலும் யாரும் வரவில்லை. அந்த வீட்டிலிருந்தும்
எந்த அரவமும் கேட்கவில்லை. பிரதன்யா எதற்காக அங்கே காத்திருக்கிறாள் என்றும் புரியவில்லை. ஆனாலும் எதுவும் கேட்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். மேலும் சில நிமிடங்கள் சென்ற நிலையில் வினோ என்று அழைத்தாள். சொல்லுங்க மேடம் என்றான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே வினோ. செய்கிற மேடம் என்றான் உடனே. அந்த வீட்டை நல்லா பார்த்துக்கோங்க வினோ, அங்கே தான் நமக்கு வேலை என்று அவள் பார்த்து கொண்டிருந்த வீட்டை சுட்டி காட்டினாள். ஓகே மேடம், என்ன வேலைன்னு சொல்லுங்க செய்கிறேன் என்றான். வேலை இப்போ இல்லை, நைட்டு தான் என்றவளை புரியாமல் பார்த்தான். அந்த வீட்டில் யார் இருக்கா மேடம்? இப்போ ஒருத்தரும் இருக்கிறது போல இல்லையே. இப்போ யாரும் அங்கே இல்லை வினோ, ஆனால் நைட் ஆள் இருக்கும். அப்போ இப்போ வெளியில் போயிருக்காங்களா மேடம் என்று கேட்டான். ஆமாம், நைட்டு இங்கே வந்து தங்குற ஆள் இப்போது வெளியில் எங்கேயோ தங்கியிருக்கான் என்றாள். புரியல மேடம், இது யாரோட வீடு என்று குழப்பத்துடன் கேட்டான். வினோ, இது ஒரு அக்யூஸ் தங்கியிருக்கிற வீடு. அவன் நைட்டு மட்டும்தான் இங்கே வந்து தங்குவான்னு தகவல் வந்திருக்கு. அவனை தான் இன்றைக்கி நைட்டு நம்ம பிடிக்க போகிறோம் என்றாள். சிறு வியப்புடன் அவளை பார்த்தான் வினோதன். இப்போது அவனுக்குள் சில விஷயங்கள் புரியவில்லை. இது அவள் வேலை விஷயம். இப்போது அடிபட்டிருந்ததால் விடுமுறையில் இருந்தாள். அப்படி இருக்க இப்போது அவளே குற்றவாளியை பிடிக்கும் வேலையில் இறங்குவதும், அதுவும் அந்த வேலைக்கு அவளின் டிபார்ட்மெண்ட் ஆளை அழைக்காமல் தன்னை ஏன் உதவிக்கு அழைக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. தனக்கு இந்த வேலையில் என்ன தெரியும் என்பதை விட அவள் வீட்டு டிரைவராக இருக்கும் தன்னை உதவிக்கு அழைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்ற கேள்வி எழுந்தது. தன் கேள்வியை அவனால் அப்படியே கேட்கவும் முடியவில்லை. தான் இருக்கும் நிலை அவனை இலகுவாக கேள்வி கேட்கவும் விடவில்லை. அவன் முகத்தில் கேள்வியையும் குழப்பத்தையும் கவனித்தாள் பிரதன்யா. என்னடா இவ வேலைக்கு நம்ம கிட்ட உதவி கேட்கிறாளேன்னு குழப்பமா இருக்கா வினோ? புன்முறுவலுடன் கேட்டாள். மேடம் என்றான் தயக்கமாக. தயங்காம என்கிட்ட பேசலாம் வினோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே கேளுங்க என்றாள். அவளின் இலகுவான அணுகுமுறை அவனையும் இலகுவாக்கியது. இப்போ நீங்கள் லீவில் தானே இருக்கீங்க மேடம், அதோட இந்த வேலை ஏன் என்ற வார்த்தையை மட்டும் முழுங்கிவிட்டு கேட்டான். லீவில் தான் இருக்கேன் வினோ, ஆனால் அதுக்காக கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியல. என் வேலைக்கு நான் அப்படி இருக்கவும் கூடாது. அதான் உண்மையான போலீஸ் என்றாள் அழுத்தமாக. உங்கள் வேலை மேலே நீங்கள் எவ்வளோ மதிப்பு வச்சிருக்கீங்கன்னு உங்கள் வார்த்தையிலே தெரியுது மேடம் என்றான் சற்று வியப்பாக. வேலையை பற்றி என்னோட மனநிலையை உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியும் வேணும். அதான் இந்த வேலைக்கு உங்கள் ஹெல்ப்பை கேட்டேன். உங்களை நான் இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாது தான், அது தப்பும் கூட. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு தேவை ஒரு நம்பிக்கையான ஆள், அது நீங்கள் தான் என்றாள். நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு எப்பவும் உண்மையாக இருப்பேன் மேடம். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள், உடனே செய்கிறேன் என்றான். குட் வினோ, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வேலையை பற்றின விவரத்தை சொல்லிடுறேன். இந்த வீட்டுக்கு வந்து போகிற குற்றவாளி தான் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் வேணும் என்றவள் தன் கட்டுப்போட்ட கையை தூக்கி காட்டினாள். ஓ, ஆனால் அதில் ஒருத்தனை அன்றைக்கே பிடிச்சிட்டோமே மேடம். இன்னொருத்தன் தப்பிச்சு போனானே, அவனா இங்கே வந்து போகிறான் என்று கேட்டான். இல்லை வேணோ, அன்னைக்கு பிடிச்சவனும் தப்பிச்சு போனவனும் வெறும் அம்பு தான். அம்பை ஏவி விட்டவன் தான் இங்கே வந்து போகிறான் என்றாள். யார் மேடம் அது? துடிப்புடன் கேட்டான். அவள் தலையிலும் கையிலும் அடிபட்டு மயங்கி விழுந்தது இன்னும் அவன் கண்முன் நின்றது. இந்த கேஸை பற்றி விவரமாக சொன்னாதான் உங்களுக்கு புரியும் வேணும், சொல்கிறேன் கேளுங்க என்றவள் வழக்கு விவரங்களை அவனிடம் பகிர ஆரம்பித்தாள். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மேலே ஆசிட் அடித்த கேஸை பற்றி கேள்விப்பட்டீங்களா வினோ என்று கேட்டாள். ஆமாம் மேடம், நியூஸில் பார்த்தனே என்றான். அந்த கேஸை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வினோ. அந்த பொண்ணு அந்த பையனை காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ற கோவத்தில் அவன் மேலே ஆசிட் அடிச்சிட்டான். பையன் ஆசிட் அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டான். அந்த பொண்ணு இன்னும் சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கா என்றாள். பாவம் மேடம், அந்த பொண்ணு பிடிக்கலன்னா விட வேண்டியது தானே, அதுக்கு போய் இப்படி பண்ணுவானா? என்ன ஆள் அவன், ச்சே என்றான் வருத்தமும் கோவமுமாக. வக்ரம் பிடிச்சவன் தான் வேணும். பிடிக்காத பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பேசிக் சென்ஸ் கூட இல்லை. இப்போ அந்த பொண்ணு தான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, ஆனால் அவன் இன்னும் ஜாலியாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான் என்று பல்லை கடித்தாள்.
அவனை எப்படி மேடம் இன்னும் போலீஸ் பிடிக்காம வச்சிட்டு இருக்காங்க? ஆதங்கமாக கேட்டான். இந்த கேஸு ஏன் பொறுப்பில் தான் வந்தது வேணும். அவன் தப்பிச்சு போனதும் கண்டுபிடிச்சு நான் அரெஸ்ட் பண்ணேன். அந்த ஆத்திரத்தில் அந்த பையனோட அப்பா என்னை அடிக்க ஆள் விட்டாரு. அந்த ஆளையும் அன்றைக்கி எனக்கு அடிப்பட்ட போது அரெஸ்ட் செஞ்சதா இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. ஆனால் மறுநாளே அந்த ஆள் அவரோட பலத்தை வச்சு வெளியில் வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிட் அடித்த பையனும் போலீஸில் இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவன் இப்போது இங்கே வந்து போகிறதா தகவல். அவனை திரும்பி பிடிச்சு வெளியில் வரவிடாமல் செய்யணும் என்றாள். பிடிக்கலாம் மேடம். ஆனால் எப்படி மேடம் அவனை தப்பிச்சு போகிற வரைக்கும் விட்டாங்க? நீங்கள் அடிபட்டு அந்த ரத்த காயம் கூட காயலை. அதுக்குள்ளே எப்படி உங்களை அடிக்க ஆள் அனுப்புன அவனோட அப்பா வெளியில் வந்தார்? அடிபட்டிருக்கிறது போலீஸ். அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் இப்படி என்று ஆதங்கமாக கேட்டான். எல்லா இடத்துலையும் கருப்பு ஆடு உண்டு வினோ. யாரோட உதவியாலோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு போயிட்டான். அவனோட அப்பா பணம் அவரோட செல்வாக்க வச்சு விளையாடி வெளியில் வந்துட்டார் என்றாள் இறுகிய குரலில். அப்போ அடிப்பட்ட உங்கள் நிலைமைக்கு எந்த நியாயமும் இல்லையா மேடம்? ஏற்றுக்கொள்ள முடியாமல் கேட்டான். என்னதான் நாங்கள் அரசாங்க வேலையில் இருக்கோன்னு சொல்லிக்கிட்டாலும் இந்த மாதிரி சில அநியாயம் நடக்கும்போது அதில் நியாயம் எல்லாம் அடிபட்டு போகுது வினோ. நீங்கள் அன்றைக்கி அந்த நேரம் அங்கே வரலன்னா நான் இப்போ இல்லாமல் கூட போயிருக்கலாம். அப்படி ஆனாலும் துக்கம் அனுசரிச்சுட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர என் வேலை என் மன திருப்திக்காக மட்டும்தான் வேணும் என்றாள். என்ன மேடம் இது இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க? அப்போ உயிருக்கு மதிப்பே இல்லையா என்று வேகமாக கேட்டான். கூல் டவுன் வினோ. இந்த வேலையில் அப்படி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே காக்கி சட்டையை போட்டேன். அதனால் எனக்கு அதை பற்றின பயம் இல்லை. நான் வேலையில் இருக்கும்போது என் உயிர் போனாலும் சந்தோஷந்தான் படுவேன் என்றாள் புன்சிரிப்புடன். அவளின் அந்த தைரியமும் துணிச்சலும் அவனுக்கு வியப்பை தந்தது. அவளின் புன்சிரிப்பிற்கு பின் ஒளிந்திருக்கும் கம்பீரத்தை கண்டு மானசீகமாக சல்யூட் அடித்தான் வினோதன். அத்தியாயம் 10. என்ன வினோ என்னை அப்படி பார்க்குறீங்க? அவனின் மரியாதையான பார்வையை கவனித்து உதடுகளில் ஒட்டி கொண்டிருந்த புன்னகையுடன் கேட்டாள் பிரதன்யா. உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் வேலை மேலே உயிரை வச்சிருக்கிறத பார்க்குற பிரமிப்பாக இருக்கு மேடம் என்றான். அதை விடுங்க வினோ. இப்போ நான் எடுத்திருக்கிற வேலையை சரியாக முடித்தாதான் என் வேலையை நான் செஞ்சு முடித்த திருப்தி கிடைக்கும். அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக உங்கள் வேலையை கச்சிதமாக முடிப்பீங்க மேடம். அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க என்றான். நான் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது இன்ஸ்பெக்டர் விசாரித்து அந்த தப்பிப்போன அக்யூஸ்டை பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்றவள் கோபத்துடன் நிறுத்தினாள். இப்போ என்னாச்சு மேடம்? இன்ஸ்பெக்டருக்கும் அந்த அக்யூஸ்ட் இங்கே ஒளிஞ்சிருக்கிறது தெரியும். ஆனாலும் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க என்றாள். ஏன் மேடம் அப்படி? குற்றவாளி இங்கே தான் இருக்கிறான்னு தெரிஞ்சும் இன்னும் அவனை பிடிக்காம என்ன செய்கிறாங்க? இந்த நேரம் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்க வேண்டாமா என்று கேட்டான். அதை தான் செஞ்சுருக்கணும். ஆனால் அவங்க செய்யலை. காரணம் என்ன தெரியுமா? ஒன்று பணம், இன்னொன்று மரண பயம் என்றாள். என்ன சொல்கிறீங்க மேடம்? அந்த அக்யூஸ்ட் சந்தோஷ் பணக்கார வீட்டு பையன். அந்த ஒரு காரணமே போதுமே. அவனோட அப்பா அவனை காப்பாற்ற முயற்சி செய்கிறாரு. அவர் தான் என்னை ஆளை வச்சு தாக்குனது. இப்போ இன்ஸ்பெக்டரும் அதில் தலையிட்டா அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு மிரட்டல் வந்திருக்கு. உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் பயந்துட்டாங்களா மேடம்? இதுக்கெல்லாம் பயந்தா அவங்க எதுக்கு போலீஸ் வேலையில் இருக்கணும் என்று கேட்டான். அவங்க அதுக்கு பயப்படல. ஆனால் அதுக்கு பதில் பணத்துக்கு மயங்கிட்டாங்க என்றாள். இது சுத்த அநியாயம் மேடம் என்று லேசாக துளிர்விட்ட கோவத்துடன் சொன்னான். அது உங்களுக்கும் எனக்கும் தெரியுது. ஆனால் அவங்க என்றவள் தோளை குலுக்கினாள். இந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு பொண்ணுக்கு தானே மேடம் அநியாயம் நடந்திருக்கு. அதை தட்டி கேட்கணும்னு தோணலையா? ஆதங்கமாக கேட்டான். கேட்க அவங்களுக்கு தோணலையே வேணும். பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த சந்தோஷ் இருக்கிற இடத்த எரிஞ்சும் கண்டுக்காமல் இருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு நம்பிக்கையான ஒரு இன்ஸ்பெக்டர் மூலமாக தெரிய வந்தது. அது தெரிஞ்சதும் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்தது. அந்த இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணுங்கிற அளவுக்கு கோவம் எனக்கு இருக்குது. ஆனால் கேட்டால் மாறிட போகிறாங்களா என்ன? அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு என் கோவத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு வந்துட்டேன். அவங்க சந்தோஷம் பிடிக்கலன்னா என்ன, நாம் பிடிப்போம் என்றாள். பிடிக்கல மேடம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் வேணும் கேளுங்க. இப்போ அந்த சந்தோஷம் பிடிச்சி
உங்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட தானே ஒப்படைக்கணும். அப்படி அவங்க கிட்ட ஒப்படைச்சா திரும்ப வெளியில் விட்டுட மாட்டாங்களா என்று கேட்டான். அவங்க கிட்ட ஒப்படைச்சாதானே. அப்புறம் நான் ஏசிபி சார்கிட்ட பேசிட்டேன். அவர் உங்களால் முடிஞ்சா நீங்களே டீல் பண்ணுங்க, மேற்கொண்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த சந்தோஷம் பிடிச்சு ஏசிபி கிட்ட ஒப்படைச்சா போதும் என்றாள். ஓகே மேடம் என்றான். ஏசிபி எனக்கு உதவியா 2 கான்ஸ்டபிள் அனுப்புறேன்னு தான் சொன்னார் வினோ. ஆனால் யாரையும் நம்ப நான் தயாராக இல்லை. விஷயம் யார் மூலமாவது வெளியில் கசிஞ்சா அப்புறம் அந்த சந்தோஷ் தப்பிச்சிருவான். அவனை தப்பிக்க விடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட நான் உதவி கேட்குறேன் என்றாள். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் மேடம். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளே மேடம். இப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணு என் தங்க போல தானே மேடம். என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் மேடம் என்றான். குட் வினோ என்று தன் அடிப்பட்ட கையை தூக்கி லேசாக அவன் தோளில் தட்டி கொடுத்தாள். கை வலிக்கு போது மேடம் என்றான் அக்கறையாக. வலிக்கல வினோ, கவலைப்படாதீங்க. இப்போ வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மேடம். முதல்ல என்ன செய்யணும் என்று கேட்டான். நான் இங்கே கார்லேயே இருக்கேன். நீங்கள் இறங்கி போய் அந்த வீட்டை நோட்டம் விட்டுட்டு வாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு வாசல் தானா, பின்னாடி ஏதாவது வழி இருக்கா, எத்தனை ஜன்னல் இருக்குது, அது எந்த மாதிரியான ஜன்னல், பைப்பு எதுவும் பிடிச்சி அந்த வீட்டு மொட்டை மாடிக்கு போக வழி இருக்கா என்ற எல்லா விவரமும் பார்த்துட்டு வாங்க வேணும். ஒருவேளை நாம் அவனை பிடிக்க போகிற நேரத்தில் அவன் எந்த வழியிலையாவது தப்பிச்சு போயிடக்கூடாது. அதுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் அவசியம் என்றாள். புரியுது மேடம், நான் எல்லா விவரத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கினான். வினோ, ஒரு விஷயம் என்று அவனை நிறுத்தினாள். என்ன மேடம்? காரின் ஜன்னல் வழியாக குனிந்து நின்று கேட்டான். இந்த கர்ச்சிஃபை உங்கள் முகத்தில் கட்டிக்கோங்க. உங்கள் முகம் எங்கேயும் பதிஞ்சிடக்கூடாது. என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றாள். சரிங்க மேடம் என்றவன் மறுக்காமல் அவள் கொடுத்த கைக்குட்டையை முகத்தில் கட்டிக்கொண்டு அங்கிருந்து சென்றான். அந்த வீட்டின் அருகே சென்றவன் 15 நிமிடங்களுக்கு பிறகு வந்து சேர்ந்தான். அந்த வீட்டுக்கு முன்னாடி மட்டும் இல்லாமல் பின்னாடியும் ஒரு வாசல் இருக்குது மேடம். கீழே 3 ஜன்னல், மாடியில் 3 ஜன்னல். கம்பி ஜன்னலுக்கு உள்பக்கம் கண்ணாடி வச்ச கதவு. கம்பியும் நல்லா வலுவாக இருக்குது மேடம், அசைக்க கூட முடியாது. மாடி வரைக்கும் பைப்பு போகுது, ஆனால் அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும் என்று அனைத்து விவரங்களையும் தெரிவித்தான். ஓகே வினோ என்றவள் சில நொடிகள் யோசனையில் ஆழ்ந்தவள் சில நொடிகளுக்கு பிறகு வண்டி எடுங்க வினோ, நைட்டு வந்து பார்த்துக்கலாம் என்றாள். இருவரும் வீடு போய் சேர்ந்தபோது வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்திருந்தான் அர்ஜுன். அவன் எதிரே அமர்ந்திருந்த சுகன்யா மகளை முறைத்து பார்த்தாள். ஹாய் அர்ஜுன், எப்போ வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே அன்னையின் அருகில் சென்று அமர்ந்தாள் பிரதன்யா. மாப்பிள்ளை வந்து 1/2 மணி நேரமாச்சு என்று விரைத்து கொண்டு பதிலை முந்திக்கொண்டு சொன்னது என்னவோ சுகன்யாதான். ஹோ, அவ்வளோ நேரமாச்சா? எதுவும் முக்கியமான விஷயமா அர்ஜுன் என்று நிதானமாகவே கேட்டாள். சுகன்யாவின் முறைப்பும் இன்னும் கூடியது. அவளோ அன்னையின் முறைப்பை கண்டு கொள்ளவே இல்லை. முக்கியமாக எதுவுமே இல்லை தன்யா. மார்னிங் வெளியில் போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தியே, நானும் கூட துணைக்கு வரலான்னு நினச்சி கிளம்பி வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ வெளியில் கிளம்பி போயிட்ட என்றான். ஓ, நான் தான் எனக்கு வினோ ஹெல்ப் செய்வாருன்னு சொன்னேனே அர்ஜுன். வினோ கூட வெளியில் போயிட்டு வந்துட்டேன். யா, ஆண்டி சொன்னாங்க. ஆனாலும் உன்னை இருந்து பார்த்துட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றான் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல். முக்கியமான வேலை அர்ஜுன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே தன்யா, அப்போ நான் கிளம்புறேன் என்று சோஃபாவில் இருந்து எழுந்தான். காஃபி டீ எதுவும் குடிச்சிங்களா அர்ஜுன்? ஆண்டி காஃபி கொடுத்தாங்க. ஓகே பாய் தன்யா. பாய் ஆண்டி என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா தன்யா? உனக்காக வந்து காத்திருக்காரு. அவர்கிட்ட லேட் ஆகுதுன்னு ஒரு சாரி கூட சொல்லலை. சுகன்யா மகளிடம் கோபத்தை காட்டினார். அம்மா, நான் ஒன்றும் அர்ஜுனை என் கூட வர சொல்லி கூப்பிடலையே. நான் தெளிவாக சொல்லிட்டு தானே போயிருந்தேன், வினோ கூட போயிட்டு வந்துடுவேன்னு. அப்படி இருக்கும்போது அவராக வந்து காத்துக்கிட்டு இருந்து போனது ஏன் தப்பில்லை. அப்புறம் எதுக்கு நான் சாரி சொல்லணும் என்று அவள் சொன்னது வெளியே சென்று கொண்டிருந்த அர்ஜுனின் காதில் விழுந்தது. அடுத்த நொடி நிற்காமல் விறுவிறுவென்று வெளியே சென்று விட்டான். என்ன பேச்சு பேசுகிற? உன்னை கல்யாணம் செய்ய போகிறது அவர்தான். அந்த எண்ணம் கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? அவர்கிட்டயே வினோ கூட வெளியில் போகிறேன், வினோ வினோன்னு எந்த நேரமும் சொல்லிகிட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பாரு? டிரைவர்னு சொன்னா என்ன என்று கோபம் குறையாமல் கேட்டார்.
அன்னையை தீர்க்கமாக பார்த்தாள் பிரதன்யா. என்னடி முறைக்கிற? இப்போ வினோன்னு சொன்னதுனால என்னை தவறா நினைக்கிறது நீங்களா இல்லை அர்ஜுனா? பிரதன்யாவின் கேள்வி கூர்மையாக வந்து விழுந்தது. ஏய், என்னடி சொல்ற? நான் ஏன் உன்னை தவறா நினைக்க போறேன்? பதறிக்கொண்டு கேட்டார் சுகன்யா. அப்போ அர்ஜுன் தவறா நினைப்பாருன்னு சொல்றீங்களா? அப்படி தவறா நினைக்கிறவரை தான் எனக்கு மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களா? இல்லை இல்லை, உங்கள் பேச்சு அப்போ நீங்கள் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற மாப்பிள்ளை தான் சரியில்லைன்னு அர்த்தத்தை கொண்டு வருதுமா? அதுக்கு வேற அர்த்தம் சொல்ல முடியாது என்றாள். அப்படியெல்லாம் அர்ஜுன் சரியில்லாதவர் இல்லை தன்யா, ரொம்ப நல்ல மாப்பிள்ளை தான் வேகமாக சொன்னார். நல்ல மாப்பிள்ளை தானே கொண்டு வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இத்தனை கவலை? இனி இப்படி தேவையில்லாமல் கோவப்படாமல் மனசை போட்டு குழப்பிக்காம உங்கள் வேலையை போய் பாருங்கம்மா. எனக்கு நைட்டும் வேலை இருக்குது, நான் இப்போ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று தனது அறைக்குள் செல்ல போனாள். தன்யா, நைட்டும் வெளியில் போறியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? அடிப்பட்ட கையோட வெளியில் சுற்றணும்னு சொல்கிற என்று கேட்டார். அம்மா ப்ளீஸ், இதையே எத்தனை முறை சொல்லுவீங்க? என்னை வேலையை பார்க்க விடுங்கம்மா. உங்களுக்கு என்னோட விளக்கத்தை கேட்க எப்படி இருக்கோ, ஆனால் எனக்கு விளக்கம் சொல்ல சலிப்பாக இருக்கு என்றாள் இயலாமையுடன். உன் நல்லதுக்கு தானம்மா சொல்கிறேன். என் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. எனக்கும் அது புரியுது. ஆனால் என்னோட நல்லதில் என் வேலையும் அடக்குங்கிறது தான் உங்களுக்கு புரியல. அதை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நானும் சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது என்றாள் சலிப்பு தட்டிய குரலில். மகளை இயலாமையுடன் பார்த்தார் சுகன்யா. அன்னைக்கு தான் வருத்தத்தை தருவதாக தோன்றியது, ஆனாலும் தனக்கு வேறு வழி இல்லை என்று நினைத்து கொண்டாள். அன்னை மகள் நலத்துக்காக யோசித்தார். மகளுக்கும் அது புரிந்தது. ஆனால் தன்னுடைய கடமையையும் அவளால் விட்டு கொடுக்க முடியவில்லை. அதுவே அவர்கள் முட்டிக்கொள்ள ஏதுவாக போனது. அப்பா கடைக்கு போயாச்சாமா என்று பேச்சை மாற்றினாள். கார் புக் பண்ணி அதில் கிளம்பிட்டாரு. சரிம்மா, நான் வினோவை கடைக்கு காரை எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். உங்களுக்கு கடைக்கு எதுவும் போகணுமா? வினோவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க என்றாள். உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் எங்கேயும் போகிறதா இல்லை என்றார். அவரின் கோவத்திற்குள் ஒளிந்திருக்கும் பாசத்தை ஒரு புன்சிரிப்புடன் பார்த்துவிட்டு தனது அறைக்குள் சென்றாள் பிரதன்யா. அன்று இரவு 10 மணி அளவில் காரில் ஏறினாள் பிரதன்யா. போலாமா மேடம்? டிரைவர் இருக்கையிலிருந்து வினோதன் கேட்க, நான் சொன்ன பொருளெல்லாம் மறக்காமல் காரில் எடுத்து வச்சிட்டீங்க தானே வினோ? வச்சிட்டேன் மேடம், பின்னாடி சீட்டில் தான் இருக்குது. ஓகே, அப்போ கிளம்பலாம் என்றதும் காரை எடுத்தான். வீட்டில் லேட் ஆகும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க தானே வினோ? அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் மேடம், அமைதியாக பதில் தந்தான் வினோதன். வெளியில் அவனின் முகம் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் நொந்து புழுங்கிக் கொண்டிருந்தான் அவன். கிளம்பும்போது அவனின் அன்னை பேசிய பேச்சு அவனை நொந்து போக வைத்திருந்தது. மனமெல்லாம் ரணமாக வலித்து கொண்டிருந்தது. இன்னும் அன்னை பேசிய பேச்சு காதில் நுழைந்து இதயத்தை ஊசி போல குத்தியது போல துளைத்து கொண்டிருந்தது. இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர லேட் ஆகுமா? அன்னையிடம் தெரிவித்தான் வினோதன். ஏன், எங்கே போகிற? சாந்தி கேட்க, முதலாளி வீட்டில் ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, அதுக்கு போகணும் என்றான். என்ன இது புதுசாக இருக்கு? நைட்டு பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன வேலை என்று கேட்டார். ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லியிருக்காங்க, என்ன வேலைன்னு அங்கே போனாதான் தெரியும் என்றான் சமாளிப்பாக. பிரதன்யா தனக்கு கொடுத்த வேலையை வெளிப்படுத்த விரும்பவில்லை அவன். அவள் சொன்ன வேலை ரகசியம் காக்க வேண்டியது என்பதால் ஏதோ சொல்லி சமாளித்து கொண்டிருந்தான். அப்படி என்ன முக்கியமான வேலை? சாந்தியும் விடுவேனா என்று கேள்வியை தொடர்ந்தார். முக்கியமான வேலைன்னு சொன்னா விட வேண்டியதானம்மா, எனக்கே தெரியாததை என்னன்னு உங்களுக்கு சொல்லுவேன் என்றான் சற்று கோபமாக. உனக்கு எதுக்கு இப்போ இவ்வளோ கோபம் வருது? சரி, அதை விடு. என்ன வேலையா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த தனி வேலைக்கு தனியாக காசு தருவாங்களா? கண்களில் ஆசை மின்ன கேட்ட அன்னையை சலனமே இல்லாமல் பார்த்தான். என்னடா பார்வை இது? தருவாங்களா மாட்டாங்களா? பதில சொல்லு என்று கேட்டார். பணம் எல்லாம் எதுவும் இல்லைம்மா என்றான். என்ன பணம் இல்லையா? அப்புறம் எதுக்கு போகணும்? நீ போகாத. ஏற்கனவே டிரைவர் வேலைக்கு பிச்சைக்காரங்களுக்கு சில்லறையை தூக்கி போடுற மாதிரி சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் கூடுதல் வேலை வாங்கிட்டு அதுக்கு பணம் கொடுக்காம இருப்பாங்களா? சரியான கஞ்ச பிசுனாரியாக இருப்பாங்க. இதுக்கு தான் அங்கே வேலைக்கு போகாத, வேலையை விடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க என்றார் சாந்தி. அவங்க நியாயமான சம்பளம் தான் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது?
உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நான் கிளம்புறேன் என்று வாயிலை நோக்கி நடந்தான். டேய், உன்னை நான் போக வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது உன் காதில் விழுதா இல்லையா? அவனை வெளியே விடாமல் குறுக்கே நின்று வழியை மறித்தார். அம்மா, என்ன பண்ணுறீங்க, வழியை விடுங்க என்றான் கோபமாக. அம்மா, அண்ணனை விடுங்க, அவங்க தான் முக்கியமான வேலை இருக்குன்னு போகணும்னு சொல்கிறாங்கல்ல என்றான் ரோகிணி. உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம உள்ளே போய் படு என்று மகளை அதட்டினார். அம்மா, உடனே உங்கள் கோவத்தை என் மேலே திருப்புங்க என்று சினுங்கிக் கொண்டே ரோகிணி அறைக்குள் சென்று விட்டாள். வினோதன் அன்னையை தாண்டி வெளியே செல்ல முயன்றான். டேய் நில்லு, அப்படி இந்த நேரம் என்ன முக்கியமான வேலை, அதுவும் சம்பளம் கொடுக்காத வேலை? நீ சொல்கிற பொய்ய உன் தங்கச்சி வேணும்னா நம்புவா, நான் நம்ப மாட்டேன் என்றார் கோபமாக. பொய்யா? நான் என்ன பொய் சொன்னேன்? யோசனையுடன் கேட்டான். உன் முதலாளி உனக்கு கொடுத்துருக்கிற சம்பளமே இல்லாத வேலை தான் என்றார். அது உண்மைதாமா, அதில் பொய் சொல்ல என்ன இருக்கு? புருவத்தை சுருக்கி கேட்டான். இந்த வயசு பிள்ளைங்க என்னெல்லாம் வேலை செய்வாங்கன்னு எனக்கும் தெரியும்டா, நான் நேராகவே கேட்குறேன், எவ்வளோ பார்க்க இந்த நேரம் போகிற என்று கேட்டார். அம்மா என்று அதிர்வாக அழைத்தான். என்னடா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஷாக்கா? நீ சொன்னது சரிதான், சம்பளம் வாங்காத வேலை தான், ஆனால் உன் சம்பளத்தை எவளுக்கோ தூக்கி கொடுக்குற வேலை. என்ன சரிதானே? இப்படி கண்ட இடத்துக்கு போய் கண்ட வியாதியை வாங்கிட்டு வந்துடாத, அப்புறம் வெளியில் தலை காட்ட முடியாது. அன்னைக்கு நைட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லவும் இதுதான் சாக்குன்னு நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரவே இல்லை. எவகிட்ட போனியோ? அப்போது அங்கே என்ன நடந்ததோ? காலையில் அடிபட்டு வந்து இப்போவும் என்று சாந்தி பேசிக்கொண்டே போக அப்படியே உயிரோடு உறைந்து போனான் வினோதன். அன்னை இப்படி பேசுவார் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னை தன்னை நம்பியது இவ்வளவுதானா என்ற ஆதங்கம் தோன்றிய நொடியே மறைந்தும் போனது. அன்னை என்று தன்னை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது மட்டும் புரிந்து கொள்ள என்று நினைத்தவனுக்கு அந்த நொடியே அன்னையை வெறுத்து போனது. வெறுப்புடன் அன்னையை பார்த்தான். ச்சே, என்ன மாதிரி என்னை தப்பாக நினச்சிட்டிங்கம்மா என்று கேட்கக்கூட அவனுக்கு தோன்றவில்லை. கேட்டு என்ன ஆகப் போகிறது என்ற விரக்திதான் தோன்றியது. அன்று என்ன நடந்தது, இன்று என்ன நடக்கப் போகிறது என்ற விளக்கமும் சொல்ல பிடிக்கவில்லை. விளக்கம் சொல்லிதான் பெற்ற மகனை பற்றி ஒரு அன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படி விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று நினைத்து கொண்டான். நீங்கள் இப்படி பேசுவது என்னை வலிக்க வைக்கிறது என்று தன் ஆதங்கத்தையும் அன்னையிடம் கொட்டுவதில் கூட எந்த அர்த்தமும் இருப்பதாக தோன்றவில்லை என்று நினைத்தவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெறுப்பான பார்வையுடன் அன்னையை கடந்து வீட்டை விட்டு வெளியேறினான் வினோதன்.